Hi friends, welcome to Mahitha Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வார புரட்டாசிக்கு நம்ம எப்படி சாமி கும்பிடுன்றத தான் பார்க்க போறோம். அத்தை என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பீட்ரூட் பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், காராக்கரணை வறுவல், வெள்ளை கொண்டக்கடலை தான் வச்சுருந்தாங்க. போன வாரம் கருப்பு கொண்டக்கடலை, இந்த வாரம் வெள்ளை கொண்டக்கடலை. இதில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணலை. நான் ஹெல்ப் பண்ணது இந்த பீட்ரூட் மட்டும் தான் சீவி கொடுத்தேன். மற்றபடி எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. முருங்கைக்கீரையெல்லாம் முதையே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, அந்த நேரத்துக்கு செய்யாமல். அப்புறம் வடை, வெள்ளை சாதம், பரங்கிக்காய் சாம்பார் தான். இது வீடியோ எடுத்தது ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான், அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா பாப்பா சாமி கும்பிட போகிற நேரத்தில் ரூமில் தூங்கிட்டால, அதுவும் கீழேயே தூங்கிட்டா. நான் என்னால் டக்குனு கீழே இறங்கி போக முடியல. ஏன்னா அவள் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். எழுந்திரிச்சானா டக்குன்னு அழுதுருவா அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் ஃபோன் கொடுத்து, நல்லா வீடியோ எடுத்துருவாங்கம்மா, நான் வீடியோவில் பார்த்துட்டு வாய்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனேன். நான் சொன்னேன்றதுக்காக சூப்பராக வீடியோ எடுத்துருந்தாங்க எல்லாத்தையுமே. அப்புறம் அப்பளம் மட்டும் பொரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்பளத்தை பொரிச்சிட்டு இந்த சாம்பிராணி போகிறதுக்காக இந்த கொட்டாங்குச்சி ரெடி பண்ணிட்டாங்க. இது எங்காவது இந்த கொட்டாங்குச்சி அடுப்பில் வச்சு தான் தகன்னு எறி விடுவாங்க. நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்பளத்தையும் வச்சாச்சா, எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்போதுமே பெருமாளுக்கு அத்தை இப்படி தான் சாமி கும்பிடுவாங்க. உங்கள் வீட்லலாம் நீங்கள் புரட்டாசி சாமி கும்பிடுவீங்களா? எத்தனை வாரம் விரதம் இருப்போம் அப்படிலாம் சொல்லுங்கள். இங்கே 4 வாரமே சாமி கும்பிடுவோம். ஒரு வாரம் மட்டும் இந்த அது என்ன வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது அடுத்த வாரமான்னு தெரியல. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லபடியாக சாம்பிராணி போட்டாச்சு. இந்த மணி சத்தம் தான் எனக்கு ரூமில் கேட்டுச்சு. ஆனால் நான் வீடியோவில் தான் நானே பார்க்குறேன், உங்கள் கூட சேர்ந்தால் நானும் பார்க்குறேன். மற்றபடி நான் பாப்பா தூங்குறதுனால கீழே வர முடியல. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே போய் காக்காவுக்கு சாதம்லாம் வச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க அத்தை. அப்போ தான் மேலே போயிட்டு காக்காவுக்கும் சாப்பாடு வச்சுட்டு எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாச்சு. காக்காவுக்கு மட்டும் எவ்வளோ குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. வாழைக்காய் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் தான் நான் இறங்கி சாப்பிட்டேன். எனக்கு எல்லாமே வச்சுட்டு நான் வடை மட்டும் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வடை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுக்கு இடையில பாப்பாவுக்குமே சாப்பாடு ஊட்டிவிட்டேன். எப்போதுமே நான் புரட்டாசி பெருமாள் கோயிலும் போயிட்டு அதோட விலாகாக நாளைக்கு தான் போடுவேன். அங்கே போயிட்டு அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கோயிலில் ஃபஸ்ட்டு வீடியோ அவ்வளோவா எடுக்கக்கூடாது, பெருமாள்லாம் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கிறத பார்த்தாலும் திட்டுவாங்க. அதனால சரி இந்த வாரம் இப்படி போட்டு அடுத்த வாரம் பெருமாள் கோயில் விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப சூப்பராகவே சாமி கும்பிட்டுட்டோம். நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுங்கன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.